வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. பொருந்தா சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. பொருந்தாதது கொப்பு, வடு, குறும்பை, கருக்கல் ஆகியவை பிஞ்சு வகைகள். கொப்பு என்பது பொருந்தாதது. பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. பொருந்தா மரபு தொடர் தள்ளி வைத்தல், ஆரப்போடுதல், அள்ளி இறைத்தல், மணக்கோட்டை, தள்ளி வைத்தல். பொருந்தாதது தள்ளி வைத்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. இன்பம், பொருள், அறம், அருள். பொருந்தாதது அருள். இன்பம், பொருள், அறம் ஆகியவை திருக்குறளில் வரும் முப்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியன திருக்குறளில் வரும் முப்பால். அருள் என்பது பொருந்தாதது. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் டி. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்போம். மரபு பிழைகள் ஒலிமரபு. கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்க்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை இணைக்க. புலி பரல், புலிப்பரல். முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும். முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிறழ் சொற்களை கண்டறிக. ஆன்சர் கவின், வனப்பு. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சொற்கள் கவின், வனப்பு. அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. ஆன்சர் ஏ. தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. உடுக்கை, உறுமி, தவில், மகுடி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான், கான். கான் காடு, கான் பார். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஆன்சர் சி. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. சரியான தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் டி. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில். வேர்ச்சொல்லை காண்க. சுடுதல், சுடு. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. தா எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எதுவென கண்டறிக. ஆன்சர் தந்து. கானல் நீர் எனும் உவமை தரும் பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கானல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. பாடு என்பதன் பெயரெச்சம் பாடிய. சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட், ஊர்திப்பட்டை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை அறிக. ஆஸ்தட்டிக்ஸ், முருகியல். மோனோலிங்குவல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஒரு மொழி. எதிர்ச்சொல்லை தெரிவு செய். வனப்பு. வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. எதிர்ச்சொல் அழகின்மை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. ஓர்தல், அறிவற்ற. ஓர்தல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அறிவற்ற. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெழுதுதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. விடை வகைகள்.
இது செய்வாயா என்று வினவியபோது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் சி. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் பி. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் சி. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடரை தேர்ந்தெடு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நல்ல தமிழில் எழுதுவோம். சொல் பொருள் பொருத்துக. கோட்டி மன்றம், பொலம் பொன், வேதிகை திண்ணை, தாமம் மாலை. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் பி. ஒரு மரம் தெரிகிறது. ஒரு மரம் தெரிகிறது. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். காவிய இன்பம் வாழ்விற்கு உரியது. காவிய இன்பம் வாழ்விற்கு உரியது. எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது? தமிழ் இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது. தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது? இன்பம். தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது இன்பம். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? சொல்லால் சொல்ல இயலாது. பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு தமிழ்நாடு. பசியின்றி பிரித்தெழுதுக. பசி ப்ளஸ் இன்றி. சேர்த்தெழுதுக. நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. புலி ப்ளஸ் சோறு புளிஞ்சோறு. புலி ப்ளஸ் சோறு புளிஞ்சோறு. பிரித்தெழுதுதல். புளியங்கன்று. புலி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று. புளியங்கன்று. புலி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று வேங்கை என்பது பொதுமொழியாகும். காரணம் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி எனப்படும். ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கூற்று சரியா தவறா? கூற்று 1 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கூற்று 2 இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். கூற்று 3 உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. ஆன்சர் கூற்று 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் என்பது தவறானது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் அவர். வந்தவர் அவர்தான். வந்தவர் அவர்தான்.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் அழகுகள். அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் படித்தல். நூலின் பயன் படித்தல் ஆகும். நூலின் பயன் படித்தல் ஆகும். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாதது இன் முறிந்தது. இன் முறிந்தது என்பது பொருந்தாதது. அன் வந்தனன் கு காண்குவன் அன் சென்றன. இன் முறிந்தது என்பது பொருந்தாதது. தவறான இணையை தேர்ந்தெடு. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் என்பது எதிர்காலம் என்பது தவறானது. நேற்று காலையில் சூரியன் உதித்தது இறந்த காலம். எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு. எல் என்பதன் பொருள் பகல். எதிர்ச்சொல் இரவு. உழவன் எதிர்ப்பாலுக்கு உரிய சொல் உழத்தி. உழவன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் உழத்தி. தவறான இணை எதுவென கண்டறிக. தவறான இணை புதுச்சேரி புதுகை என்பது தவறானது. புதுச்சேரி புதுவை. தஞ்சாவூர் தஞ்சை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. உதகமண்டலம் உதகை. புதுச்சேரி புதுவை. புதுக்கோட்டை புதுகை. கோயம்புத்தூர் என்பதன் மருவு கோவை. தவறான இணையை கண்டறிக. தவறான இணை புதுமை புதுக்கோட்டை என்பது தவறானது. கோவை கோயம்புத்தூர். குடந்தை கும்பகோணம். உதகை உதகமண்டலம். லஞ்சம் தமிழாக்கம் தருக. திரட்சித் தொகை. லஞ்சம் என்ற சொல்லின் தமிழாக்கம் திரட்சித் தொகை. விண்டோஸ் கலைச்சொல் தருக. பலகனி. விண்டோஸ் பலகனி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. அறநல்ல செய்யாமை நன்று. இதற்கான வினா எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா 6 வகைப்படும். இதற்கான வினா வினா எத்தனை வகைப்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது. சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை லெக்சிகோகிராஃபி அகராதியியல் என்பது சரியானது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. நிபுணர் வல்லுனர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது விரித்தது. சரியான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் ஏ. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். அடுத்து பொறுத்துக. சொல் பொருள். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. கந்தம் என்பதன் பொருள் மனம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. கொல் கோல். கொல் வாங்கு. கோல் புறங்கூறல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க.
நடு நாடு. நடு ஊன்று நாடு விரும்பு. சரியான இணையை கண்டறிக. அலை தயிர் பிசை. ஆன்சர் ஏ. திணை எனும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக. ஆன்சர் ஒழுக்கம் நிலம். திணை எனும் சொல்லின் இருபொருள் ஒழுக்கம் நிலம். நாடி இருபொருள் தருக. ஆராய்ந்து தேடி. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு நான் புறப்பட்டு விட்டேன். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறிக. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வைகறைக்குரிய கால அளவு யாது? வினாச்சொல் யாது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? வினாச்சொல் யாவை? மாசற்றார் என்பதன் பொருள் யாது? சரியான வினாச்சொல் யாது? இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? வினாச்சொல் எப்படி? உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஆன்சர் சி. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் சி. வேலன் கடைக்குச் சென்றான். பொருள்களை வாங்கினான். வீடு திரும்பினான். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஏ. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் சி. விளையும் பயிர் முளையிலே தெரியும். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் ஏ. தேன்மொழி திருக்குறள் கற்றாள். பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாதது வெந்நீர் ஆறுகிறது பிறவினை என்பது பொருந்தாதது. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஆன்சர் செய்வினை. ஆட்டு எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மந்தை. ஆட்டு மந்தை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வினைமரபு. கூடை எனும் சொல்லுடன் இணைந்து வரும் வினைமரபு எதுவென கண்டறிக. ஆன்சர் முடைந்தார். கூடை முடைந்தார். தை மா வீடு நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. ஆன்சர் மாநகரம். பொருத்தமான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை. கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை. இணைப்புச் சொல் ஆயினும். அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். கலைச்சொல் அறிக. ஸ்ட்ரோம் புயல். சரியான கலைச்சொல்லால் பொருத்துக. ஆன்ட்ரபிரினியர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். ஃபெரிஸ் பயணப்படகுகள். கமாடிட்டி பண்டம். சரியான கலைச்சொல் யாது? எக்ஸ்கவேஷன் அகழாய்வு. பிழைத்திருத்தம் ஒரு ஓர் சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் டி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழைத்திருத்துதல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஆன்சர் டி. கல்வி ஓர் அணிகலன். கல்வி ஓர் அணிகலன். தேங்க்யூ.